அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தக்காளி நடுற விவசாயிங்க வந்து இந்த பேப்பர் கப் எதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அது எதுக்காக பற்றி சொல்ல போகிறேன். இந்த சம்மர் டைமில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேப்பர் மேலே வெயில் படும்போது உள்ளே வந்து ஹீட்டு கிரியேட் ஆகும். சரிங்களா? அந்த ஹீட்டு வந்து எது வழியாக எவாப்ரேட் ஆகும். ஒரு ஹீட்டு கிரியேட் ஆனால் அது வந்து கம்பல்சரி எவாப்ரேஷன் இருக்கணும். ஸோ அந்த ஹீட் எப்படி எவாப்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தக்காளி நட்டுருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாக மட்டும்தான் அந்த ஹீட் வந்து எவாப்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தக்காளி கப்பு இதை வைக்காமல் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டு வந்து எது வெளியே போகும், இந்த வழி தான். ஸோ அந்த ஹீட்டை தாங்க முடியாமல் தக்காளியோட தண்டு வந்து பார்த்திங்கன்னா சூடால் வதங்கி போகுது. அதனால் நம்ம நாற்று இழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கோசரம் தான் இந்த தக்காளி கப்பை நம்ம ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கப்பு வச்சுட்டோங்களா, இப்போ இந்த ஹீட்டு எது வெளியே போகும், இது வெளியே போகும். அப்போது வந்து இந்த கப்பு வந்து ஒரு தடுப்பு சோறு மாதிரி அந்த தண்டுக்கு நமக்கு காப்பாற்றி கொடுக்குது. ஸோ இந்த ரீசனுக்கோசரம் மட்டும்தான் நம்ம தக்காளி கப்பை யூஸ் பண்ணுறோம். மறக்காமல் தக்காளி நடுற விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தக்காளி கப்போட யூசஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் சாய்ராம் சார்பாக நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.